மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம பேச போகிற விஷயத்துக்கெல்லாம் முன்னாடி இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படிங்கிற இந்த ஊடகத்தை பார்க்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் அத்துணை பேருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த பொங்கலை நான் யாரோட கொண்டாட போகிறேன்னா பராசக்தி குழுவோட தான் கொண்டாட போகிறேன். ஏன்னா பராசக்தி குழுவை நீ கொண்டாடுறதுக்கு இப்போ இந்த சுதா மேடம் விஜய் ரசிகன் பேசுனாங்க, உனக்கு சிவகார்த்திகேயனை போன வீடியோவிலே பார்த்தேன், லைட்டாக பிடிக்கல போல, கரெக்டாக வாய்ப்பு அமைஞ்சிருச்சு, டெல்லியில் போய் கொண்டாடணுன்னா வச்சு செய்ய போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. அப்படியே ஈடுபட்டாலும் இந்த மாதிரி சில விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் விதமாக தான் இந்த வீடியோவில் நான் சில விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். சுதா மேடம் அவர்களுக்கு நான் விஜய் ரசிகராக பதில் சொல்ல விரும்பலை, நான் ஒரு தாவைக்கு ஆதரவாளனாக பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன் சுதா அவர்கள் மேடம் நான் சொல்கிறேன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாதி வார்த்தை எனக்கு பிடிக்கல, அதனால சுதா மேடம் அப்படிங்கிறத மட்டும் நான் சுருக்கிக்கிறேன். சரி, ஓகே. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் சில விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கொண்டாட்டம், இந்த மனநிலை 3 விதமான விஷயத்தை நமக்கு உணர்த்துது. இந்த 3 விஷயத்தை தமிழக மக்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஹெவி பிஆர் ஒர்க் இந்த படத்துக்கு பார்த்தாங்க. சன் டிவியோட சப்போர்ட் இருந்துச்சு, இந்த பக்கம் கலைஞர் டிவி சப்போர்ட் பண்ணாங்க, இன்னொன்று பக்கம் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்துச்சு, ஹெல்மெட் போட்டால் உனக்கு ஃப்ரீ டிக்கெட், அது இதுன்னு என்னென்னமோ பண்ணாங்க. எல்லாமே பண்ணியும் தேட்டர்கள் இப்போ வரைக்கும் பச்சை நிறமாக இருக்குது. பெருசாக அந்த டிக்கெட்ஸ் எதுவுமே புக் பண்ணாமல் மொதல் நாள் ஓகே, 2ஆம் நாள்லேருந்து டல் அடிக்க ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை இந்த படக்குழுவை சேர்ந்தவங்க யார் இருந்தீங்கன்னா தயவு செய்து பாருங்கள். இதுதான் பிரச்சனை. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்கள் மேலே வன்மம் கக்கணும், தனிப்பட்ட முறையில் சிவகார்த்திகேயன் அவர்களை தாக்கணும் அப்படிங்கிறதுலாம் என் நோக்கம் கிடையாது. இந்த செயல் செஞ்சீங்கன்னா இந்த எதிர்வினை வரும். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, உங்கள் முன்னாடி நான் 2 விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். 2 திரைப்படம் பொங்கல் வெளியீடு அப்படிங்கிறதுக்காண்டி முன் வந்தாங்க. ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் சென்சார்லாம் முடிச்சுட்டு ஏகப்பட்ட கட்டு கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சென்சார் வாங்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஒளிபரப்புத்துறையோட இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்கள், அதாவது இவர் கண்ட்ரோலில் சென்சார் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, இவர் நினைக்கிறவங்க சென்சாரில் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இவரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அல்லது இவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பாஜகவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்சார் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தாங்க. இன்னொன்று திரைப்படத்துக்கு சென்சார் கொடுக்கல. 2 திரைப்படமே பொங்கல் வெளியீடு அப்படிங்கிறதுக்காண்டி வர்றதா இருந்துச்சு. ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் கொடுத்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த திரைப்பட குழுவை பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவில் தனிப்பட்ட முறையில் எல்முருகன் அவர்கள் வீட்டில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. அதே விழாக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படக்குழுக்கு அழைப்பு விடுக்கப்படுது. இன்னொன்று திரைப்படத்துக்கு எதிராக பலம் வாய்ந்த எதிர்வினையானது மிக தீவிரமாக ஆற்றிக்கிட்டு இருக்காங்க சென்சார் போர்டில். சொல்ல முடியாத, இதுவரைக்கும் இப்பெல்லாம் நடந்துகிட்டதே கிடையாது. ஒரு சென்சார் போர்டில் இப்பெல்லாம் நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க புருவம் தூக்கி காமிக்கிறாங்க. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி முதற்கொண்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா அவ்வளவு பெரிய சென்சிட்டிவான நியூஸா, அவ்வளவு தீவிரமாக நம்ம எதிர்க்கிறாங்க ஒரு தரப்பு. இன்னொன்று தரப்புக்கு பார்த்தீங்கன்னா வாங்க பொங்க கொண்டாடுவா, நமக்குள்ள என்ன இருக்கு, வாங்க 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 டெல்லிக்கு வாங்க, ஐயா இவர் தான் மோடி, இவர் தான் இவர், அப்படியே ஜாலியாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படக்குழு அனுசரித்து போகிறாங்க. இன்னொன்று படக்குழுக்கு எதிராக மிக கடுமையான வாதங்களை முன்வைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் கேபினட் மனு தாக்கல் செய்யப்படுது. உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு அடுத்த மறுகணமே உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வுக்கு முன்வைக்கப்படுது, அதாவது மேல்முறையீடு செய்யப்படுது. இந்த மாதிரி ஒரு திரைப்பட குழுவுக்கு இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் நடக்குது. இன்னொன்று திரைப்பட குழுவனை அனுசரித்து போகிறாங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க, எங்களை அனுசரிச்சுனா படம் ரிலீஸ் ஆகும், இல்லைனா ரிலீஸ் ஆகாது. பத்தியா பொங்கல் விழாக்கெல்லாம் வந்திருக்காங்க, என்னை அனுசரிச்சுட்டு போவேன், அவனுக்கு என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல பார்க்குறேன். இப்போ 2வது ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு படம் எடுத்தோம். படத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி மட்டும்தான் மிகப்பெரிய அதிகார மையமாலாம் கேள்வி கேட்குறோம். தமிழ்நாட்டிலாம் பொங்க கொண்டாட இடமே இல்லை போல, இல்லை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட பொங்க கொண்டாட இடம் இல்லை போல, ஏகப்பட்ட இடத்துல தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடி இருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு டெல்லியில் போய் பொங்கல் கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்கள் படத்தில் நீங்கள் பேசப்பட்ட சில விஷயத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? இந்த படத்தை ஏன் நான் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல எங்களாலனா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சுதா மேடம் அவர்களை பற்றி சிவகார்த்திகேயன் அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன பேசினார்னா, மேடம் நிறைய இங்கிலீஷிலே பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னால் கம்யூனிகேட்டே புரிஞ்சுக்க முடியல, அதனால நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டெக் ஆகிட்டேன், அதுக்கப்புறமா நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி பற்றி, தமிழ் உணர்வு பற்றி ஒரு படம் எடுக்கக்கூடிய டேரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கிலீஷ்லேயே பேசி படம் எடுத்தால் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணம். இந்த படம் என்னை என்டர்டெயின் பண்ணலை நான் சொல்ல மாட்டேன். இந்த படம் எனக்கு மொழி உணர்வை ஊட்டவில்லை. படமாக அந்த படம் ஓகேப்பா, ஆனால் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு எந்த விட பர்சனல் கனெக்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுவுமே எனக்கு சிங்க் ஆகலை. ஏன்னா என்னால் எதையுமே நம்ப முடியல, அதனால தான் அந்த படத்தில் என்னால் சிங்க் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். மொழி திணிப்புக்கு எதிராக பெரிய படத்தை எடுத்துவிட்டு இப்போ யார் மொழியை திணிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து பொங்கல் கொண்டாடினீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது? அப்போ இந்தி திணிப்பு அப்படிங்கிறத இப்போ மும்மொழி கொள்கை அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அரசாங்கம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ 3 மொழியை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு தமிழ்நாட்டுக்கு நிதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
3 மொழியை ஏற்றுக்காம இங்கே சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 மொழி தான் அவசியம் சொல்லி படத்தில் பேசிவிட்டு 2 மொழி அவசியம் இல்லை 3 மொழி தேவைங்கிறவனோட பொங்கல் கொண்டாடினா அப்போ உன் நோக்கம் என்ன? நான் மற்றபடி சிவகார்த்திகேயன் போயிட்டு இவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சா அது அரசியல் கிடையாதுங்க. தனிப்பட்ட முறையில் யாரையோ பார்த்துட்டு போங்க. பராசக்தி குழு போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்வில் பங்கேற்கும் போது அதுவும் மொழி திணிப்புக்கு எதிராக பேசிவிட்டு என்னப்பா சூட்டோட சூடாக போயிட்டு மொழியை திணிக்கிறவங்க கூட போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பொலிட்டிசைஸாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை எதிரான விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. ஏன்னா தேவைப்படுற எதிரான விஷயங்கள் ஏன் சொல்கிறேன்னா தேடி தேடி என்னென்ன எதிராக இருக்குமோ அத்தனையுமே செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சவங்க ஒரு பொங்கல் வெளியிட்டா அப்படி வேட்டியை சட்டையை கட்டி இப்படி வந்து நின்றுட்டு தமிழ்னு ஒரு 10 தடவை பேசினா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஜரியாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுட்டு வந்துவிட்டு நாங்கள் மொழி உணர்வு மொழி மக்களுக்கு போய் கடத்தணும் அப்படின்னு பேசுறீங்களே, இது முதல்ல தகுமா? உங்களுடைய செயல் எப்படி இருக்கு, உங்களுடைய சொல் எப்படி இருக்கு? ஏன்னா உங்களுடைய செயல் தான் எனக்கு முன்னாடி வருது. ஏன்னா நீங்க பேசுறது என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. சுத்தி பார்த்தா உங்களுடைய செயல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இந்த படத்தை மார்க்கெட் பண்றீங்க, தெலுங்குல போயிட்டு ஒரு மாதிரி மார்க்கெட் பண்றீங்க, வேற இடத்துல போய் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட் பண்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க செயல்பாடு தான் எனக்கு இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க விடாம போகுதே தவிர மற்றபடி இந்த படத்தில் எனக்கு இந்த படம் என்ன அங்கே லாக் ஆகுது, இதில் லவ் காட்சி அதிகமாக இருக்கு, இந்த விமர்சனம்லாம் ரெண்டாவது. என்னால் அந்த படத்தை நீ எடுத்தது நம்பவே முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான பிரச்சனையா இருக்கு. இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். பராசக்தி குழுவுக்கு பொங்கல் கொண்டாட தமிழ்நாட்டில் வேற எந்த வாய்ப்பும் இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு திரைப்படத்தில் ஒரு கதை நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த கதையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்னபடி யார் இப்போ இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கூட போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. என்னால் எப்படி இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும்? ஏதாவது சொல்ல போனால் விஜய் ரசிகர்கள் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு போர்வையில் எங்களை தாக்குறீங்க. யார் 10 பேர் சொல்கிறாங்களோ அவங்கள போய் தாக்குங்க. நான் இந்த படத்துக்கு எதிராக எந்த விதமான தவறான விஷயத்தையும் செய்யல. எங்க தோழர்கள் எனக்கு தெரிஞ்சு தவறான விஷயங்கள் செய்யல. இந்த படம் ஓகே, இந்த படத்தை என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான பிரச்சனையா இருக்கு. இதே படக்குழுக்கு இந்த பராசக்தி செட்டு போட்டிங்கல்ல பயங்கரமா, அந்த செட்டில் போயிட்டு பொங்கல் விழா கொண்டாடுறது ஏன் உங்களால் முடியல? சரி அதை கூட விடுங்க. பொள்ளாச்சியில் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சிருப்பீங்க, மிகப்பெரிய கொடூரங்கள் நடந்த அந்த பொள்ளாச்சியில் போய் நீங்க பொங்கல் விழா கொண்டாடினீங்கன்னா என்னால் அந்த படத்தை ஓரளவு கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரி பொள்ளாச்சியை கூட விடுங்க. ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்பட்டார்ல, அவரோட சில பக்கத்தில் போய் நீங்க கொண்டாடினீங்கன்னா கூட என்னால் இதை ஏற்றுக்க முடியும். மொழிப்போர் தியாகிகள் குடும்பத்தோட சிவகார்த்திகேயன் மற்றும் இந்த பராசக்தி குழு பொங்கலை கொண்டாடினாங்க. எப்படிப்பட்ட செய்தி? இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஏன் இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரல? எனக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா என்னால் இந்த படத்தை இன்னும் நம்ப முடியும்ல. மொழிப்போர் சம்மந்தப்பட்ட படத்தை இவங்க எடுக்கிறாங்க, இவங்க எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்க செயல்பாடு எதுவுமே இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது சும்மா நடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இந்த படத்தை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ இந்த படத்தை நீங்கள் எதுக்காண்டி எதிர்த்தீங்க எனக்கு புரியல. காங்கிரஸ் மீதான வெறுப்பை அந்த மண்ணில் அதிகப்படுத்துறதுக்காண்டி எதிர்த்தீங்களா? பழைய கால வரலாறை ஏன் நினைவுபடுத்துறீங்க? நினைவுபடுத்தி தான் ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நினைவுபடுத்தி தான் ஆகணும். அதற்கு தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. போகிற இடம் எல்லாத்துலேயுமே மக்கள் என்ன பேசுகிறாங்க, மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் தமிழக மக்கள் இந்திய மக்கள் கொண்டாட மாட்டாங்க. அந்த தத்துவத்துக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வீழ்த்தப்படுவீங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஆல்ரெடி பாடம் எடுத்தாச்சு. மறுக்கா அந்த படத்தை எடுத்து எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி காங்கிரஸ் மீதான வெறுப்பு அந்த மண்ணில் உருவாக்கி அப்போ நீங்கள் பாஜகவோட போய் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் பாஜகவோட அந்த பொங்கலை நீங்கள் கொண்டாடாமல் இருந்தால் கூட ரைட்டு, ஓகேங்க, படம் எடுத்தாங்க, ஆமாங்க, சொன்னது உண்மை தானே. காங்கிரஸ் பண்ணாமல் எதுவும் இருந்துச்சா? பக்தாச்சுரம் அந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்தாரா? எல்லாமே உண்மை தானே. உண்மையாக இருக்கும்போது அதை சொன்னால் உனக்கு ஏன் கோவம் வருது நான் கேட்கலாம். உண்மையை தான் சொல்லிவிட்டு இன்னைக்கு திணிக்கிறவனை போய் பொங்கல் கொண்டாடினா அப்போ நீ யாரு நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இதுதான் இங்கே நடக்கக்கூடிய சினாரியோ. பராசக்தி படம் கொண்டாடப்படல, வரவேற்பு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்புற மாதிரி இல்லை. என்ன தெரியுமா, கதையெல்லாம் ஓகே, வரலாறுலாம் ஓகே, நீ எடுத்ததை என்னால் நம்ப முடியல, அதான் இந்த படம் ஓடலை. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரே நேரத்தில் அரசியல்லையும் நான் எல்லாரோடையும் இணக்கமாக செயல்படணும், சினிமாலையும் எனக்கான வாய்ப்பு வரும்னா வாய்ப்பு கிடையாது ராஜா. ஒன்று அரசியல் களத்துக்கு வரணும், அரசியல் ரீதியாக சப்ஜெக்டை தொட்டிங்கன்னா எதிர்வினைகள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யாரும் என்னை அடிக்கக்கூடாதுங்க, என்னை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாதுங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மேடையில் ஒன்று பேசுகிறீங்க, மேடைக்கு வெளியே ஒன்று பேசுகிறீங்க, அது எல்லாமே எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது. மேடையில்
மேடை நாகரிகத்துக்காண்டி அப்படி பேசுகிறீங்க நான் சொல்ல மாட்டேன். சிந்தனை ரீதியாகவே எனக்கு உங்கள் மேலே சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தா இல்லை அது வன்மம் கக்கிறமா யாரும். இதுக்கப்புறம் நான் சில விஷயம்லாம் பேசினேன்னா நான் வன்மம் கக்கலை, இருந்தாலும் உங்கள்கிட்ட எனக்கு மாற்று கருத்து இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி என்னால் உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலை நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லது இந்த சூழலை எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்படுற இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் எனக்கு வருது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்சியோடையும் கனெக்டிவிட்டியில் இருக்கீங்க, மேலே இருக்கிற கட்சியோட கனெக்டிவிட்டியில் இருக்கீங்க. இந்த ரெண்டு கட்சியுமே எங்களுக்கு எதிராக குடைச்சல் கொடுக்குது. ரெண்டு கட்சியோட இணக்கமாக நீங்கள் செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய இமேஜை இங்கே உருவாக்குறீங்க. நீங்கள் யாருங்கிற சந்தேகம் எனக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எதிராக நான் வன்மம் கக்கலை, ரைட்டுப்பா ஏதோ சம்திங்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் அவரை பார்த்து கடந்து போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.